ஃபீடிங் மதர் அவங்க ஃபீடிங் மதரா சார்? ஆக்குலர் டிஃபென்ஸ் எடுத்தா வாமிட் ஆகுதா சார்? எடுக்கலாமா இல்ல ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கேக்குறாங்க சார். தாராளமா எடுத்துக்கலாம். ஆக்குலர் டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கானது. எக்ஸசைஸ் பண்ணிட்டு நீங்க எடுங்க. அதுக்கும் ஃபீடிங்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சார் இப்ப ஸ்கின் பூஸ்டர் எடுத்துக்கலாமா? அவங்க கையில கால்ல எல்லாம் சொரியாசிஸ் மாதிரி இருக்கான் சார். அப்ப யாரு அவங்க வந்து குழந்தைக்கு ஸ்கின் ஃபீட் பூஸ்டர் பண்றாங்களா? இல்ல சார், இன்னொருத்தர். ஆ. இவங்களுக்கு வந்து கை கால்ல எல்லாம் சொரியாசிஸ் மாதிரி இருக்கு, ஆனா ஸ்கின் பூஸ்டர் எடுத்துக்கலாமான்னு கேக்குறாங்க சார். நீங்க வந்து ஆலோ, ப்ரோபயோ, லைஃப் லைன், அதுக்கப்புறம் ஸ்கின் பூஸ்டர் இது எல்லாமே உங்க ஸ்கின்னை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. நெக்ஸ்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்ல ஹெர்பல் கண்ட்ரோலும் செல்லுலாஸும் எடுத்துக்கலாமா அப்படின்னு தாராளமா எடுத்துக்கலாம். எந்த டைம்ல சாலட் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேக்குறாங்க சார். எந்த டைம்லயா? எஸ் சார். எப்போ நீங்க இருந்து ஒரு ஸ்டார்ட் 10 பண்ணிக்கலாம்? டேஸ் 10 டேஸ் இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரை சாலட்ஸ் ஃபாஸ்டா ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, உங்களுக்கு 7 இயர்ஸா கேன்சர் டேப்லெட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? ஓகே. இந்த ப்ரோக்ராம் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு கேக்குறாங்க. ஆஸ் யூஷுவல் நீங்க என்ன டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ண சொல்ல அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா, யுரானி நீங்க என்ன வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா இது ஃபுட்டு தான், அதனால பயப்பட வேண்டியதில்லை. அது ஆஸ் யூஷுவல் ஃபாலோ பண்ணுங்க. நியூட்ரிஷன் வந்து சப்ளிமெண்ட் தான், நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். சார் வெயிட் கெயின் ப்ராசஸ்ல இருக்காங்களா சார்? வாக்கிங் போறது பெஸ்டா இல்ல எக்ஸசைஸ் பண்றது பெஸ்டான்னு கேக்குறாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்னு பாருங்க. எல்லாமே பெஸ்ட் தான். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ உங்க உடம்பு எது பண்ண ஈஸியா இருக்கோ அதை நீங்க பண்ணுங்க. சார் இவங்க வந்து கேக்குறாங்க, மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நார்மலா எடுத்துக்கலாமா? அப்படி பண்ணணும்னா எப்படி எடுக்கணும்? கேலரி மேனேஜ்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து ஐடியல் வெயிட் ரீச் பண்ண பிறகு 3 ப்ராசஸ் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேலரி மேனேஜ்மெண்ட்ல உங்க ஃபுட்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எக்ஸசைஸ் மூலியமாவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நியூட்ரிஷனாவும் எடுத்துக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க டயட் சார்ட்டை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க நீங்க ஐடியல் வெயிட் ரீச் பண்ண பிறகு. ஒரி பண்ணுவாங்க. இது வந்து கிளென்சிங், டீப் கிளென்சிங், வெயிட் லாஸ் முடிச்ச பிறகு உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. சார் இவங்களுக்கு பித்தம் வந்து அதிகமா இருக்கான் சார். இவங்களுக்கு பித்தம் அதிகமா இருக்கான் சார், என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும்னு கேட்கலாம். நீங்க என்ன சொல்றதுன்னா இந்த பித்தம், வாதம், கவம் இது 3மே வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி மாறும். உங்க உடம்பு எப்படி இருக்குன்றத வந்து ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணுங்க. உங்க உடம்பு இது 3த்துல எதெல்லாம் டிசைன் ஆயிருக்குன்னு பாருங்க. இப்போ பித்தம் தான் அதிகமா இருக்கு அப்படின்னா சில விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபுட் ஹாபிட்ல வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணணும். என்ன கரெக்ஷன் பண்ணணும் எப்படின்றது வந்து நீங்க உங்க லைஃப் ஸ்டைல் என்னன்றது தெரியாது. நீங்க வந்து உங்களோட ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருப்பீங்களா இல்ல இன்ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கீங்களா என்னன்றது வந்து உங்க கோச் கிட்ட வந்து சொல்லுங்க. பர்சனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி தெரியல அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் போடுங்க. உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே சரி, உங்க டாட்டருக்கு வந்து 11 வருஷம் ஆச்சா சார்? 2 நாளா அவங்களுக்கு 102 ஃபீவர் இருக்கு, ரொம்ப வயிற்று வலியில கஷ்டப்படுறாங்க. அலோபதி மெடிசின்ஸ் இப்ப வந்து சாப்பிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நியூட்ரிஷன்ல என்ன கொடுக்கலாம்னு கேட்கலாம். மல்டிவிட்டமின் வந்து பாத்தீங்கன்னா எடுங்க. நீங்க ரெண்டு மல்டிவிட்டமின் 3 வேலையுமே எடுக்க சொல்லுங்க. ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா நார்மலா ஷேக் ஆஸ் யூஷுவல் எடுத்துக்கலாம். சார் இப்ப இவங்க வந்து கனடால இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். மேனக்கான இவங்களுக்கு வந்து இந்தியால இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கல. இப்ப ரீசெண்டா வந்து ஸ்ட்ராபெரி எனர்ஜி ட்ரிங்க்னு ஒண்ணு வாங்கியிருக்காங்களா சார் டைனோ ஷேக்ல. பட் ஹாட் மில்க்ல குடிச்சா கசப்படிக்குது, இது எப்படி குடிக்கணும்னு கேட்கு. அதுலயே ப்ரிப்பரேஷன் கீழே போட்டிருப்பாங்க. நீங்க அதுல படிச்சீங்கனாலுமே தெரியும். கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பாக்ஸ்லயே வந்து போட்டிருப்பாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். கோல்டா ஹாட்டான்னு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. அநேகமா நீங்க கசக்குதுன்றீங்கன்னா அப்ப கோல்ட்ல தான் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி ஃபார்முலா டிசைன் பண்ணிருப்பாங்க. எது ஹாட்னு அதுலயே போட்டிருப்பாங்க, எது கோல்டுன்னு அதுலயே போட்டிருப்பாங்க, எவ்வளவு ஸ்கூப் எடுக்கணும்னு போட்டிருப்பாங்க. அதை நீங்க பார்த்துட்டு எடுங்க. தெரியலன்னா அதோட போட்டோ காப்பி அனுப்பிச்சு விடுங்க, நான் சொல்லித்தரேன். சரி, உங்களுக்கு கண்ணு வந்து பிளிங்க் ஆயிட்டே இருக்கா சார், அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, பயத்திலேயே இருக்கிறீங்க. பயத்திலேயே இருந்தாலோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலோ உங்களுக்கு அது மாதிரி பிளிங்க் ஆகும். அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா கண்ணை மூடிக்கணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். மூக்கு வழியா காத்து அனுப்புறது, காத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அனுப்புறது. வேற எந்த கவனத்துக்கு வந்தாலும் அது கம்முன்னு விடணும், எதுவும் நோண்டக்கூடாது. நீங்க பாட்டுன்னு காத்து வர்றது போறது வச்சுன்னா ஃபியர்லெஸ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் சிமிட்டுறது வந்து நார்மல் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அது பயப்பட வேணாம், அது ஃபியர் ஆகிறதுனால அப்படி ஆகும். மல்டி விட்டமின்ஸ் எப்படி சாப்பிடணும், எடுத்துக்கணும்னு கேட்கறாங்க. 3 வேளையுமே சாப்பிடறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு. நைட் ஒர்க்ஸ் குழந்தைக்கு 12 வயசு குழந்தைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்க. தேவையில்லை. 12 வயசு குழந்தைங்க நல்லா ஆக்டிவா இருக்கிறாங்கன்னா தேவையில்லை. நைட் ஒர்க்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு, அதாவது நம்ம நடக்கிறோம் ஓடுறோம் அந்த டைம்ல நம்ம ரத்தத்துல நைட்ரிக் ஆக்சைடு ஆட்டோமேட்டிக்கா ஓடிக்கினே இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். குழந்தைங்க ஆல்மோஸ்ட் நல்லா விளையாடுங்க, அதனால தேவைப்படாது. பெரியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகர் வந்த பீப்புள் ஒரு 30 வயசை கிராஸ் பண்றவங்க, இன்ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்ல இருப்பாங்க, சுகர் ரொம்ப அதிகமா இருக்கும், அவங்களுக்கு வந்து நைட் படுக்க சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா பிளட்டோட திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிடும். அப்பதான் ஒரு 3 o'clock 4 o'clockல வந்து ஹார்ட் லேட்டர் ப்ராப்ளம் ஆகி இறந்து போயிடுறாங்க. அது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுனால இந்த நைட் ஒர்க் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த நைட் ஒர்க் எடுக்க சொல்ல என்ன ஆகும்னா நைட்ரிக் ஆக்சைடு பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா வேகமா மூவ் ஆகுறதுனால நல்ல பிரிஸ்கா இருக்கும். காலைல நைட்டு படுக்க சொல்ல என்ன மாதிரி இருக்காங்களோ காலைல எழுதுக்க சொல்லி அதே பிரிஸ்க் இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றது. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துக்காக டிசைன் பண்ணிருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருந்தா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவை.
சரி, உங்க பிசிஓடிக்கு டேப்லெட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? ஷேக் எடுத்துட்டு இருக்காங்களா? இப்போ வந்து டேப்லெட் ஸ்டாப் பண்ணிடலாமா? அப்படி இல்ல டாக்டர் சொல்லாம எதையுமே நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். இது வந்து மெடிசன் கிடையாது, ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதை எடுத்தா இதை சாப்பிடக்கூடாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க உடம்பு ரெடி ஆயிடுச்சு, நல்லா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா போங்க ஒரு செக்அப் எடுங்க, டாக்டர் கிட்ட கேளுங்க இதை நிறுத்தலாமா கண்டினியூ பண்ணலாமா. இப்போ அவங்க கேட்டிருக்காங்களா எம்ஜி கம்மி பண்ணிருக்காங்களா, அந்த மாதிரி அவங்க டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. வேற யாருன்னா சொன்னாலும் கேட்கக்கூடாது. இவங்க எல்லாரும் வெல்னஸ் கோச்சஸ் தான், நோ டாக்டர்ஸ். டாக்டர் சொல்றதை தான் நீங்க கேட்கணும். ஏன்னா அவங்க தான் ட்ரக்ஸ் டீல் பண்றாங்க. இவங்க ட்ரக்ஸ் ஹெர்பலைஃப் டீல் துபாயில பண்ணாங்கன்னா உள்ள கிடைக்கும். எடுத்து வச்சிருவாங்க. விஜய் கோர்ட்ல ஆர்டர் கொடுத்து ஹெர்பலைஃப் வந்து துபாயில கிடைக்குமான்னு கேக்குறாங்க சார். யாருன்னா போனாங்கன்னா வாங்கிட்டு போய் நின்று வாங்கிக்கிங்க. இன்னும் வரல கம்பெனி. யாருன்னா உங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா எடுத்துன்னு போலாம் தாராளமா. சரி, உங்க பொண்ணுக்கு வந்து 124 சென்டிமீட்டர்ஸ், 22 எடை இருக்காங்க, 8 வயசு ஆகுது. ஆனா மூச்சு விட ரொம்ப சிரமப்படுறாங்க. மூக்குல ஒரு சைடு மட்டும் மூக்கு அடைச்சிருக்கு. அவங்க அம்மாக்கு சைனஸ் இருக்குமோ அது மாதிரி பயப்படுறாங்க. நைட்ல தூங்கும்போது வாய் வழியா மூச்சு விடுறாங்க. எடை குறைவா இருக்காங்க, ரொம்ப மெலிசா இருக்காங்க. அவங்களுக்கு டைனோ ஷேக் மல்டி விட்டமின் எடுத்துட்டா வித்தியாசம் தெரியும். இது வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க, ஆனா பெருசா வித்தியாசம் தெரியல. எடை கூடின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளி ப்ரோபயோட்டிக் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப மெலிசா இருக்காங்க, என்ன பண்ணணும்னு கேக்குறேன். நீங்க வெயிட் கெயின் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி சொல்லி கொடுத்து வெயிட் கெயின் ஸ்டார்ட் பண்ணுங்க. பலூன் இருக்கு இல்லையா, அந்த பலூன் எக்ஸசைஸ் வந்து குழந்தைய வந்து பண்ண சொல்லுங்க. காலைல எழுந்த உடனே ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்ட பிறகு அந்த பலூன் ஒரு தடவை ஒரே ஸ்டெச்ல எவ்வளவு தூரத்துக்கு ஊதுறாங்கன்னு பாருங்க. ஏன்னா லங்ஸ் தான் உங்களுக்கு பிரச்சனை. லங்ஸ் நல்லா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். பலூன் ஊதுற பழக்கத்தை காலையில ஒரு தடவை, ஈவினிங்ல ஒரு தடவை, ஒரு 10 தடவை ஊதி காத்த வெளில விட சொல்லுங்க. அந்த மாதிரி பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுள் ஆயிடும். வெயிட் கெயின் ப்ரோக்ராம் பண்ண சொல்ல அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து ரிலீவ் ஆயிடுவாங்க. இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. யோகா உங்களுக்கு தெரிஞ்சதா இருந்ததுன்னா அதுல வந்து ஒரு கலர் கீழே படுத்துன்னு காலை மேல தூக்கிட்டு பிரீத் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இழுத்து இழுத்து பிரீத் விடணும். அந்த பிரீத் விட சொல்ல அந்த நேசல் வந்து ஓப்பன் ஆயிடும். ஈஸியா இருக்கும் பிரீத் பண்றது. அது தெரியுதுன்னா அவங்க கோச் கிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. விசிரல் ஃபேட் இவங்களுக்கு 12% இருக்கான் சார். இதை சீக்கிரமா குறைக்க என்ன பண்ணும்? கரெக்டா தான் ஃபுட் ஃபாலோ பண்றேன்னு சொல்றாங்க சார். வேற ஏதாவது ஆட் பண்ணுமா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது 4%க்கு வரணும். நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க என்ன சொல்றதுன்னா எக்ஸசைஸும் கரெக்டா, ஹிப் எக்ஸசைஸ் கரெக்டா பண்ணுங்க. டயட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்டுக்கும் இன்னொரு ஃபுட்டுக்கும் 6 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். நைட் வந்து பாத்தீங்கன்னா ஷேக் எடுக்கிறீங்க இல்ல ஃபுட்டு சாப்பிடுறீங்கன்னா ஒரு 6 மணி 7 மணிக்கு எடுத்துட்டீங்கன்னா அடுத்த நாள் காலைல 7 மணி எடுத்து 12 ஹவர்ஸ் இடைவெளி இருக்கும். அந்த மாதிரி இடைவெளி நிறைய ஃபுட்டுக்கு கொடுக்க சொல்ல ஆட்டோமேட்டிக்கா விசரல் ஃபேட் நார்மல். சார், அப்ரெஷ் எடுத்துட்டு எவ்வளவு டைம்க்கு அப்புறம் ட்ரை சாலட்ஸ் எடுக்கணும்னு கேட்கலாம். அப்படிலாம் இல்ல. டைம் இருந்தா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு கூட எடுக்கலாம். டைம் இல்லைன்னா உடனே கூட எடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை.